இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 29ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்களில் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, ஏகாதசி திதினா கண்டிப்பாக நிர்ஜலமாக உபவாசம் செய்ய வேண்டும். ஒரு வருஷத்தில் எவ்வளோ பண்டிகைகள் வந்தாலும் சரி, அதில் மிக மிக உன்னதமான விசேஷமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக கருதப்படக்கூடிய விஷயம் இந்த ஏகாதசி உபவாசம். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் செய்வது, அதாவது விரதம் இருப்பது நிர்ஜலமாக. நிர்ஜலம்னா என்ன அர்த்தம்? உணவு கூட எடுத்துக்கக்கூடாது, தண்ணி கூட எடுத்துக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உபவாசங்கள் செய்யும் பொழுது ஒரு வருஷத்துக்கு முழுக்க முழுக்க எந்த அனுஷ்டானங்கள் செய்தாலும் செய்யலினாலும் ஏகாதசி உபவாசம் செய்யும்போது உங்களுக்கு முக்தி கண்டிப்பாக உண்டு. அதில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது, சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகங்களை சொல்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், குழந்தைகளாகட்டும் எல்லாமே ஆரோக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில் துலா லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பணங்காசுக்கு தட்டுப்பாடு கிடையாது, செலவுக்கும் தட்டுப்பாடு கிடையாது. சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுவீங்க. இன்றைய நாள் நிறைய ஸ்வீட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கப்படுறது. அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல காரியம் ஃபிக்ஸ் ஆக போகிறது, உங்கள்கிட்ட அது கைக்கு வரும். நிறைய பேர் வீட்டுக்கு பத்திரிக்கைலாம் கொடுக்க வருவாங்க. நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கும், மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். உணவிற்காக அதிக செலவுகள் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு மனக்குழப்பமும் வேண்டாம் அப்படிங்கிறத இந்த நாளுடைய பலனே. எல்லாருமே அவங்க கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதில் எந்த கருத்து கரெக்டு இல்லைங்கிறது பொதுவாக நம்ம தான் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கக்கூடிய நபரே குழப்பமானால் என்ன பண்ண முடியும்? செலவு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய பதட்டத்தை வேற யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பதட்டமாகக்கூடாது, குழப்பமாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. மெயினாக தாயாருடைய ஹெல்த்தில் சற்று அக்கறை காட்டக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு லைட்டாக உடம்பு இந்த டீஹைட்ரேஷன்னு சொல்லுவாங்க, தண்ணீர் சத்து இல்லாதனா காரணம். ஒரு சில பேருக்கு லைட்டாக தலைவலி, பிகாஸ் இவ்வளோ அளவுக்கு பனி மூட்டமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரச்சனை வரும், பெருசாக ஆகாது. அதெல்லாம் மத்தியானத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மெயினாக பெருந்தேவி தாயாரை மனசார வணங்கும் போது நீங்கள் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாள் இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக குங்கும நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி பார்வையில் சந்திரன் சுயசாரத்தில் சென்று செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாள் கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். தேவையே இல்லாமல் சண்டைப்படுறது, தேவையே இல்லாமல் மனசு உணர்ச்சி வசப்படுவது, சண்டை போடக்கூடிய மனப்பான்மையில் சில கேள்விகள் கேட்பது, அல்லது அவங்க கேள்வி கேட்டவங்ககிட்ட இப்படிலாம் நீ என்ன கேட்குறியான்னு சொல்லி உட்காந்து அழுகிறது, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் மைண்டு வேலை செய்யும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு சில இடங்களில் பிரயாணம் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். வேறு எதாவது போகிறோம், மற்ற இடத்துக்கு போகிறோம்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. தேவையற்ற கோபம், தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தாமதமாக நடக்காமல் சரியான சமயத்துக்கு செல்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். வேண்டான்னு சொன்னாலும் வாங்குவீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் சரி, என்ன நீங்கள் கூவி கூவி விற்றாலும் சரி, கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிறதான் செய்வாங்க. யாராலையும் அவங்கள தடுக்கவே முடியாது. அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் பாசம் படிவு மட்டும்தான் முக்கியம். இந்த மாதிரி நாட்களில் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கும், எல்லாருக்கும் செலவு பண்ணுவாங்க, உங்கள் கஜானா காலியாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு தான் இருப்பேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஏரி காத்த ராமன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நிரந்தரத்தன்மை இல்லை, வேலை கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கும். வேலை ஓவர் பர்டனாக இருக்குது, கொஞ்சம் கூட ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல,
ஒர்க் பேலன்ஸு, பர்சனல் லைஃப் பேலன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் பார்ப்பீங்க. இந்த வேலையே வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணுவீங்க. இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. புது விஷயங்களை எடுத்து நம்ம பண்ணும்பொழுது சில தகவல்கள் வரும், சில சிக்கல்கள் வரும். இந்த மாதிரி நாட்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. வேலையின் பழு காரணமாக கொஞ்சம் இரவு நேரத்தில் தூக்கமின்மைங்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயின், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் திடீர் பணவரவுகள் கொடுக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள், தகவல்கள் வரும். பெண்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வீட்டில் அம்மாலாம் உங்களை அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க. எங்கே போனாலும் சரி உங்களுக்கு பயங்கரமான வலிமை, பயங்கரமான பாசம் உண்டு. எல்லா காரியங்களும் திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது, மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது, நிம்மதி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது, சூப்பராக இருக்கக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக அந்த நாள் இருக்கப்படுறது. முழு மூச்சாக முழு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உடல்நிலைகளில் சற்று அக்கறை காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மெயினாக பெண்களுக்கு லைட்டாக பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருடைய வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலைகள் கோளாறு, பாதிப்புகள் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிட்டாவே போதும். பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் கொடுக்காது. எதுலேயுமே சரி அலர்ட்டாக இருக்கணும். எந்த தப்பும் நடந்து விடக்கூடாதுங்கிற ஒரு அலர்ட்னஸ் இந்த நாள் இருந்தால் போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உதவின்னு யாராவது நாடி வந்தாங்கன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை மட்டும் புரிஞ்சுங்க. சில பேர் உதவிக்கு நீங்கள் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் மூலியமாக பிரச்சனை வருதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள். இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். துர்க்கையுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத மற்றவர்கள் மூலியமாக பணம் உள்ளே வரக்கூடிய நாள். பணம் உங்களுக்கு வரும். லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். எல்லாருக்கூடையும் நீங்கள் நட்பாக மாறக்கூடிய நாள். எடுத்தால் இந்த காரியம் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறக்கூடிய நாள். நினைச்ச காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய நாள். உறவினர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள்லாம் வந்து போவோம். ஆனால் பெரிய பாதிப்பு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் பாட்டு தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள். நிறைய ஏற்றங்களும் நன்மைகளே அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் திடீர் பக்குவம் தேவைப்படும். அதாவது என்னென்னா, திடீர்னு நம்ம எதாவது செலவு பண்ணுறோம், அது நம்ம கை மாத்தா இருக்குது, இல்லை கையில் பணம் இருக்குது, இல்லை அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் ஒரு சில நாட்களில் செலவு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக ஒரு இடத்துக்கு போகிறோம், கௌரவத்துக்காக நீங்கள் பர்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு ஃபேமிலியோடு போவீங்க, இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு போவீங்க. அங்கே போகும்போது மற்றவங்க யாராவது செலவு பண்ணுறாங்கன்னா நீங்கள் செலவு பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி கௌரவத்திற்காக செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில நாட்கள் இது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது. போட்டி பொறாமைகள் இன்றி இருந்தால் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள். ஃபேமிலியில் அவ்வளோ அளவுக்கு நன்மைகள் காணக்கூடிய நாள். பக்குவமான நிலைகளுக்கு எல்லாமே எடுத்து செல்லக்கூடிய நாள். மனசாட்சி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள். மனப்பக்குவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். குழந்தைகள் தாராளமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் ரொம்ப பாசம் பரிவு காட்டக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் ஃபுல்லாகவே ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி இருக்கும். வீடு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் ஃபேமிலியோடு அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி. எல்லா காரியங்களும் ஜெயம். நம்பிக்கை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. பரோபகார புத்தி, 10 பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கிறது. இதெல்லாம் பண்ணுறமே நமக்கு ஏதாவது வருமானு கேட்டால் வரும். அதாவது என்ன, நீங்கள் அதெல்லாம் அழந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. உங்களால் உதவ முடியும்னா தாராளமாக நீங்கள் உதவலாம். அதில் தப்பே கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு அது சாதகமாக இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு சாதகமாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாள் 10 பேருக்கு உதவி நீங்கள் நிறையா புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாள் தெய்வ சக்தி நிறைந்த நாளாக இருக்கப்படுது. அதனால் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த
நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் குழப்பம் இருக்கும், தடைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் எந்த ஒரு தாமதமும் இருக்காது. எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவாக இருக்கும், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு யாருனாலையும் வந்து பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள். ஹெல்த்தில் மெயினாக கழுத்து, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் அதாவது குழப்பங்கள், அதாவது லெஃப்ட் கட் பண்ணணும்னா ரைட் கட் பண்ணணுங்கிற மாதிரி போயிடும். உடனே நம்ம ஊரில் சென்னையில் எந்த பாலம் ஏறினாலும் மினிமம் 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நடக்கும். ஒருவேளை பெங்களூரில் இருந்தால் இன்னும் ஜாஸ்தி, 2 மணி நேரம் லேட். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வீட்டில் பெண்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் செந்தூர நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. எல்லாருக்குமே தக்கபடி செலவுகள் கம்மியாகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.